ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இந்த 2 டாப்பிக்லேருந்தும் எடுக்கப்பட்ட மொத்தமாக 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கடற்கரை வழியாக வழி செலுத்துவதில் ஆங்கிலேயர்களின் ஏகபோகத்திற்கு எதிராக சுதேசி கப்பல் முயற்சியை தொடங்கும் யோசனையை முன்வைத்தவர் யார்? வ.உ.சி அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவரோட ஃபுல் பேர் பார்த்தீங்கன்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பின் வருவனவற்றை பொருத்தவும். மூவலூர் ராமாமிர்தம் வந்து தமிழ்நாட்டு அன்னி பெசன்ட், சரிங்களா? டாக்டர் எஸ் தர்மாம்மாள் வந்து வீர தமிழன்னை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அஞ்சலை அம்மாள் வந்து தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 312. சுதேசி என்றால் என்ன பொருள்? சுதேசி என்றால் சொந்த நாடு அப்படின்னு பொருள். வேலூர் கோட்டையில் உள்ள எந்த படைப்பிரிவு 1806 கிளர்ச்சியை தொடங்கியது? முதலாம் படைப்பிரிவு. மகாஜன சபை கூட்டத்தில் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் என்று உரை நிகழ்த்தினார்? அக்டோபர் 24, 1896. தமிழ்நாட்டின் புரட்சியாளர்கள் பலர் எங்கு பயிற்சி பெற்றார்கள்? லண்டன்ல உள்ள இந்தியன் ஹவுஸ் அப்படிங்கிற அமைப்பில் தான் பயிற்சி பெற்றிருப்பாங்க. மருது சகோதரர்கள் ஆட்சி செய்த பாளையம் எது? ஆன்சர் வந்து சிவகங்கை. தன்னார்வலர்களுடன் திருச்சியில் இருந்து வேதாரண்யம் வரை நடைபயணத்தை தொடங்கியவர் சி. ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி அவர்கள். 1893 ஆதி திராவிட மகாசன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ரெட்டைமலை சீனிவாசன். ஓகே.எஸ்.ஆர். குமாரசாமி, இவர் யாருன்னா திருப்பூர் குமரனோட பேர் தான் ஓகே.எஸ்.ஆர். குமாரசாமி, சரிங்களா? அவரை பற்றி எந்த கூற்று சரியில்லை அப்படின்னு கேட்குறாங்க. இவர் 1904 அக்டோபர் 4 பிறந்தார், சரிதான். 1923 நூற்பாலை உதவியாளராக பணிபுரிந்தார், சரிதான். 5ஆம் வகுப்புடன் பள்ளி படிப்பு முடிவுற்றது, சரிதான். 35 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார், இது வந்து தவறு. அவர் வந்து 1904 1931 வரை ஆல்மோஸ்ட் 27 ஆண்டுகள் தான் உயிர் வாழ்ந்திருக்காரு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சரிங்களா? ராஜகோபாலாச்சாரி 1930 தமிழ்நாட்டில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக அவருக்கு பின் கீழே உள்ள ஒருவரை பரிந்துரைத்தார். அவர் 1939 சென்னை மேயராகவும் பணியாற்றினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ். சத்தியமூர்த்தி அவர்கள். 1955 பாரத ரத்னா விருது பெற்றவர் என்று காலமானார்? முதல் பாரத ரத்னா 1954 அறிவிச்சு 55 3 பேர் வாங்கியிருப்பாங்க. 3 பேருமே தமிழர்கள் தான், சரிங்களா? முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அப்புறம் வந்து ராஜாஜி வாங்கியிருப்பார், சர் சி.வி. ராமன். இதில் கேட்குற கேள்வி வந்து ராஜாஜி பற்றினது. டிசம்பர் 25, 1972. இந்த வருஷத்தை பார்த்துக்கோங்க, 1972. இதோட ஒப்பிட்டு பெரியார் ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் எப்படின்னா, பெரியாருக்கும் இவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. பெரியார் வந்து 1889 பிறந்து 1973 தவறி இருப்பார், சரிங்களா? இதே சேம் காலகட்டத்தில் ஒரு இயருக்கு முன்னாடி 1888 பிறந்து ஒரு இயருக்கு முன்னாடி 1972 ராஜாஜி தவறியிருப்பார். இது ராஜாஜியின் காலம், இது வந்து பெரியாரின் காலம். 1877 சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதி யார்? இந்திய நீதிபதி, சரிங்களா? இந்திய நீதிபதியாக இருந்தவர் டி. முத்துசாமி. பின் வருவனவற்றை பொருத்தவும். செயின்ட் டேவிட் கோட்டை, டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது. ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. புனித வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்குது. செயின்ட் லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது. எந்த ஆண்டு மெட்ராஸ் மகாஜன சபை தொடங்கப்பட்டது? 1884. ஈவேரா நாகமை உட்பட 6 பெண்கள் சத்தியாகிரகம் நடத்திய நாள் 5/6/1924. 1938 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டது. பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. 1801 எந்த பகுதியில் போர் நடந்திருக்கும் அப்படின்னா காவேரி கரை. 1802 ஓடாநிலை. 1804 அரச்சலூர். அப்போ 213. நீதி கட்சி தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது, இது சரிதான். தன்னாட்சி இயக்கம் பிராமணர்களுக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்கும் என்று நீதி கட்சி பயந்தது. ரெண்டுமே சரி, காரணம் விளக்கமாகும். ஆன்சர் வந்து டி. 20வது கேள்வி பாருங்க. கத்தியின்றி ரத்தமின்றி
என்ற பாடல் எந்த காலத்தில் ராமலிங்கனார் அவர் பாடிய சுதந்திர போராட்ட பாடல் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எப்போ பாடிப்பார்னா உப்பு சத்தியாகிரகம் அந்த டைமில் பாடியிருப்பார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பேரில் எத்தனை பேர் சென்னையை சேர்ந்தவர்கள்லாம்? 22 பேர். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. தீர்த்தகிரி அப்படின்னா அவர் தான் யாரு? நம்ம தீரன் சின்னமலை ஓடாநிலை போரோடு தொடர்புடையவர். கோபால நாயக்கர் திண்டுக்கல் அந்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்திருப்பார். பேனர்மேன் வந்து ராமலிங்கனார், அதாவது கட்டபொம்மனோட உதவியாளர் அந்த ராமலிங்கனாரை கைது செய்த காரணமாக இருந்தவர். சுபேதார் ஹேக் ஆதம் அப்படிங்கிறவர் யாருன்னா வேலூர் கழகத்தில் ஒரு புரட்சியாளராக இருந்திருப்பார். முஸ்லீம் புரட்சியாளர். இவர் முதல் படைப்பிரிவை சார்ந்தவர். கர்னல் பான்கோட் வந்து வேலூர் கோட்டையை காவலாளியாக இருந்த ஒரு ஆங்கிலேய தளபதி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி வந்து ஓடாநிலையா அப்போ 5, கோபால நாயக்கர் திண்டுக்கல் 5, 3, 2, 1, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 23வது கேள்வி. பின்வருவனவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் ஜஸ்டிஸ் தமிழ்நாடு என்ற தமிழ் நாளிதழை நடத்தியவர் யார்? டாக்டர் பி வரதராஜுலு தான் தமிழ்நாடு என்ற தமிழ் நாளிதழை நடத்தியவர். திருவிக அவர்களால் நவீன கால ஔவையார் என்று போற்றப்பட்டவர் பண்டித அசலாம்பிகை அம்மையார். சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுங்கள். பாரதியார் பற்றி. டிசம்பர் 11, 1882 பிறந்தார். சரிதான். சுதேசமித்திரன் இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். சரிதான். இந்தியா என்ற ஆங்கில இதழின் ஆசிரியர். சரிதான். ஆனால் பாலபாரதம் என்ற இதழ் நடத்தியவர் இவர் கிடையாது. இந்த இதழே இவர் மறைஞ்சதுக்கு அப்புறம், இவர் 1921 மறைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். ஸோ 3வது கூற்று தவறு. சக்கரவர்த்தினி என்பது பெண்களின் வளர்ச்சிக்காக பங்களிக்கப்பட்ட ஒரு இதழ். இதுவும் சரிதான். அப்போ 1, 2, 4 சரி. ஆன்சர் வந்து பி. கிழக்கிந்திய கம்பெனியின் பிராந்திய ஆக்கிரமிப்பு கொள்கையை எதிர்த்த முதல் பாளையக்காரர் பூலித்தேவர் தான். முதல்ல கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்திருப்பார். சென்னையில் சைமன் எதிர்ப்பு போராட்ட இயக்கம் யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது? சத்தியமூர்த்தி அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் வந்து டி. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னிபெசன்ட் அம்மையார். பின்வரும் அறிக்கையை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். தென்னிந்திய கிளர்ச்சியின் முடிவில் சிவகங்கை 1801 இணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் 24 அன்று ராமநாதபுரம் அருகே உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். 16 நவம்பர் 1802 ஊமைத்துறை மற்றும் செவத்தையா ஆகியோர் பாஞ்சாலங்குறிச்சியில் பிடிபட்டு தலை துண்டிக்கப்பட்டனர். இதுவும் 1801 தான் வரும். ஸோ எல்லாமே தவறு. சரியானது ஏதுமில்லை தான் சரி. தமிழ்நாட்டின் சுதேசி இயக்க தலைவர்கள் எந்நாளை சுதேசி தினமாக கொண்டாட முடிவு செய்தனர்? மார்ச் 9 என்பது சரி. ஆனால் 1907 என்பது தவறு. சரிங்களா? புக்கில் வந்து தவறாக இருக்கும். 1908 அப்படிங்கிறதா சரியான பதில். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. யார் வீரபாண்டிய கட்டபொம்மனின் விவகாரங்களை தவறாக கையாண்டதற்காக பணியில் இருந்து நீக்கப்பட்ட ஆட்சியர் யாருன்னா WC ஜாக்சன். இதுக்கு பதிலாக வந்த கலெக்டர் தான் SR லூசிங்டன். பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவை பெற முயன்றார். ஆனால் அவரால் அவர்களின் ஆதரவை பெற முடியவில்லை. காரணம், ஹைதர் அலி மராட்டியர்களுடன் ஏற்கனவே கடுமையான மோதலில் இருந்ததால் பூலித்தேவருக்கு உதவ முடியவில்லை. இது சரிதான். கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நான் கண்ட பாரதம் என்ற புத்தகம் யாருடைய அவரது சுதந்திர போராட்டத்தை நினைவு கூர்ந்து எழுதப்பட்டது? யார் வந்து நான் கண்ட பாரதத்தை எழுதினது அப்படின்னா அம்புஜத்தம்மாள். பொறுத்துக. சுப்பிரமணிய சிவா இவருடைய சிறப்பு பெயர் வந்து தேசாபிமான சன்னியாசி. சரிங்களா? நெக்ஸ்ட் சத்தியமூர்த்தி தான் வெள்ளி நாக்கு வேந்தர். வ.உ. சிதம்பரனா செக்கிழுத்த செம்மல். NMR சுப்பராமன் அவர் தான் மதுரை காந்தி என அழைக்கப்படுகிறார். அப்போ 2143. சுதந்திர போராட்ட காலத்தில் பொதுமக்களால் அன்புடன் ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்டவர் யார்னா ஜார்ஜ் ஜோசப். சீனிவாச காந்தி நிலையம் என்ற சேவை அமைப்பை தொடங்கியவர் யார்?
அம்புஜத்தம்மாள் தான் சீனிவாச காந்தி நிலையத்தை தொடங்கியிருப்பாங்க. நான் கண்ட பாரதமும் எழுதியிருப்பாங்க. தேச பக்தர்களின் நரகமான அந்தமானுக்கு அனுப்பப்பட்ட முதல் தமிழக தேசபக்தர் யாருன்னா திரு பெருமாள் அவர்கள் தான் அந்தமானுக்கு அனுப்பப்பட்ட முதல் தமிழக தேசபக்தர். இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கமான மெட்ராஸ் தொழிற்சங்கம் எப்பொழுது நிறுவப்பட்டது? 1918ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. நீதி கட்சியின் கருத்துக்களை பிரச்சாரம் செய்ய தெலுங்கில் வெளிவந்த இதழ் எது? ஆந்திர பிரகாசிகா. இதான் தெலுங்கில் வெளிவந்த இதழ். சமூக சீர்திருத்தவாதி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? 1930ஆம் ஆண்டு சாந்தோமில் அவ்வை இல்லத்தை தொடங்கினார், சரிதான். அவருக்கு 1956ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது, தவறு. அவருக்கு பத்ம பூஷன் வழங்கப்பட்டிருக்கும், சரிங்களா. 1930ஆம் ஆண்டு பூனாவில் அகில இந்திய மகளிர் மாநாட்டை அவர் ஏற்பாடு செய்தார், சரிதான். 1926ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் முதல் பெண் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. தவறான அறிக்கைகளை தேர்ந்தெடுங்கள் வேலு நாச்சியார் பற்றி. இவர் பிறந்தது 1730 பிறந்திருப்பாரு, 1796 வரை வாழ்ந்திருப்பாங்க, சரிங்களா. இவர் தமிழர்களால் வீரமங்கை என்றும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்றும் அழைக்கப்படுகிறார், சரிதான். கேள்வி தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 1 தவறு. சின்ன மருது தலைமை தளபதியாகவும் பெரிய மருது ஆலோசகராகவும் இருந்தார், இது தவறா இருக்கு. சின்ன மருது தான் ஆலோசகராக இருந்திருப்பாரு, பெரிய மருது தலைமை தளபதியாக இருந்திருப்பாங்க, அப்போ 3 தவறு. குயிலி உடையால் பெயரிட்ட பெண் சிப்பாய்களின் பிரிவுக்கு தலைமை தாங்கியதாக கூறப்படுகிறது. இவங்க ஒரு படைக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க, அது பேர் உடையால் கிடையாது. உடையாளுக்கு நடுகள் நாட்டி சிறப்பு செஞ்சிருப்பாங்க வேலு நாச்சியார், சரிங்களா. அப்போ இதுவும் தவறு தான். ஆன்சர் 1, 3, 4 இது 3மே தவறு. கன்னியாகுமரி அமைதியான இடம் என்று தனது சுயசரிதையில் குறிப்பிட்டவர் யார்? மார்ஷல் நேசமணி தான் குறிப்பிட்டிருப்பார். தி இந்து நாளிதழ் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1878 தொடங்கப்பட்டது. கூற்று: சட்டமன்றத்தில் பிராமணர் அல்லாதவர்களுக்கான பிரதிநிதித்துவ பிரச்சனையை பெரியார் எழுப்பினார், இது சரிதான். முதல் காங்கிரஸ் அமைச்சரவையின் போது ராஜாஜி விற்பனை வரியை ஒழித்தார், இது தவறு. விற்பனை வரியை அறிமுகம் செஞ்சிருப்பாரு, மதுவை ஒழிச்சிருப்பாரு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரெங்கையா அவர்கள் தான் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர். இந்திய மகளிர் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1917. வேலூர் கழகம் எப்பொழுது வெடித்தது? 10 ஜூலை 1806. எப்பொழுது திருநெல்வேலி கலெக்டர் WDE ஆஸ் மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்? ஜூன் 17, 1911 வாஞ்சிநாதன் அவர்களால் சுடப்பட்டார். கர்னல் நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? SN சோமராயலு அப்படிங்கிறவர் தான் நீல் சிலை அகற்ற போராடி இருப்பாங்க 1937ஆம் ஆண்டுல, சரிங்களா. தேங்க்யூ.